ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். தமிழக சட்டசபையில் முதலமைச்சர் இன்று ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்திற்கு அனைத்து உறுப்பினர்களும், அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்தாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும், கல்வி நிறுவனங்கள் உட்பட எல்லா அரசு நிகழ்ச்சிகளில் பாடப்படணும் அப்படின்னு ஒரு தனி தீர்மானம். அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டது. எப்படி பார்க்குறீங்க? இந்த மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் நடந்தது இல்லை, ஜூலை 28ஆம் தேதி நினைக்கிறேன், அதில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது அப்படின்னு பேச்சு வந்தது. அன்னைக்கு அந்த இப்போ இருக்கிற உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த நிகழ்வுக்கு போகலை. அதுக்கப்புறம் அது இப்போ ஒரு பேசுவர்களாக பேசப்பட்டது, கண்டனங்கள் நிறையா வந்துச்சு. இன்னைக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தீர்மானத்தை கொண்டு வந்துட்டார். தமிழ்த்தாய் வாழ்த்து என்ற சப்ஜெக்டை நம்ம வாசகர்களுக்கு இன்னொரு தடவை நினைவூட்ட வேண்டிய ஒரு வரலாற்று கடமை நமக்கு இருக்கு. இது தமிழ்த்தாய் வாழ்த்த இப்ப நம்ம சட்டமன்றத்துல தீர்மானம் வந்த உடனே கவர்னர் ஆபீஸ்ல இருந்து நாங்க தமிழ்த்தாய் வாழ்த்த 3வது இடத்துக்கு தள்ளவில்லை அப்படின்னு ஒரு அறிக்கை வந்திருக்கு. அதாவது கவர்னர் அலுவலகம் கையில குச்சி வச்சிருக்கோம். அந்த குச்சியை கையில வச்சிருக்கிற கவர்னரை பார்த்து பயப்படக்கூடாது என்று தமிழ்நாட்டினுடைய சட்டசபைக்குள்ள இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு நலனில் அக்கறை உள்ள எல்லா கட்சிகளும் செயல்பட்டால் கவர்னருடைய குச்சிக்கு மரியாதை இல்லாமல் போயிருக்கும். ஆனால் மனோன்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல இந்த பாட்டை இயற்றின சப்ஜெக்ட்லயே நம்ம 3வது போயிட்டோம்னு பேசும்போது, இந்த தீர்மானத்துக்கு முன்னையே கல்வி அமைச்சர் அங்க போய் அதை கவுண்டர் பண்ணி செஞ்சிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பெருமை இன்னும் கொஞ்சம் நல்லா மேல போயிருக்கும். பள்ளிக்கூடத்துல போய் டான்ஸ் ஆடுற கல்வி அமைச்சர், அந்த உயர்கல்வி அமைச்சர் அன்னைக்கு வீராவேசமா நான் அங்க போகவில்லைன்னு சொன்னார். அது பதுங்குற வேலை தான், பாயிற வேலை இல்லை, பதுங்குற வேலை. அன்னைக்கு நீ ஏன் அப்படி செஞ்சேன்னு அவர் பேசும்போது தமிழை நேசிப்பதில் இந்த தமிழ்நாடு அரசு கரெக்டாக இருக்கிறதா என்பதை ஒரு சோதனை களமா நம்ம கையில அன்னைக்கு ஒரு குச்சி கிடைச்சிருக்கும். பரவாயில்ல, இன்னைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு எல்லா கட்சிகளும் கொடுத்த அந்த எதிர் முழக்கத்தின் காரணமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழை பேசி தமிழுக்கு நாம் இந்த ஆட்சி கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆனா வாசகர்கள் என்ன யோசிக்கணும்னா, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1970 வாக்குல அதை எப்படி உணர்ந்தாரு, ஒன்றிய அரசு எப்படி இதுல நம்மளை பழிவாங்கும் என்று கணிச்சு கொண்டு வந்த தீர்மானம். 70க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2021ல மீண்டும் ஒன்றிய அரசு பிஜேபி ரூபத்துல மேலே ஏறும்போது அதை எப்படி கவுண்டர் பண்ணணும்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்காரு. இப்ப இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட்ல கொண்டு வரும்போது கவர்னர் ஆபீஸ்ல தான் 3வது சொல்லலையே அப்படின்னு சொல்லும் போது நாம என்ன கவுண்டர் பண்ணணும்? ஒன்றிய அரசு வந்தே மாதரத்தை காங்கிரஸ் அரசு அந்த 4 பேராவையும் பாடினதை தப்புன்னு சொல்லி சட்டமன்றத்துல தகராறு வந்த உடனே முதலமைச்சர் இன்னைக்கு ஏற்பாடு பண்ணி அந்த 2 ஸ்டான்ஸா அதோட நிறுத்திட்டாரு. அந்த ஊரினுடைய மொழி வழக்க பாடல் முதல்ல, வந்தே மாதரத்துல ஏற்கனவே நாம பாடுற சமாச்சாரம் 3, தேசிய கீதம் 2. இந்த வந்தே மாதரம் எல்லா நிகழ்ச்சிகளிலும் பாட வேண்டிய அவசியம் இல்லைன்னு காங்கிரஸ் வரா. இப்ப நம்ம இவர் வெறும் முதல் பாடலாக அப்படின்னு தீர்மானம் மட்டும் கொண்டு வந்தா பத்தாது. தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில், தேசிய கீதம் நிறைவில். இதான் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தினுடைய வரலாறு. எல்லா பள்ளிகளிலும் அரசு நிகழ்ச்சிகளிலும் வரலாறு. எந்த பொது நிகழ்ச்சினாலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல இதான் நடந்தது. இப்ப இடைச்சர்களா வந்தே மாதரத்துல 4 ஸ்டான்ஸாவா பாட சொல்ல போறாங்களா, 2 ஸ்டான்ஸாவோட நிறுத்த போறாங்களான்ற கேள்வி வரும்போது மறுபடியும் ஒரு தீர்மானத்துக்காக இவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இருக்கிற ஸ்டேட்டஸ் கோ என்னவோ அது தமிழை நேசித்த ஆட்சியாளர்கள் செய்த பணி. இப்ப கூடுதல் அழுத்தத்தோட ஒருமித்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இடையில எந்த விதமான ஊசலாட்டமும்
இல்லாமல் நம்முடைய பழைய நிலையை தொடருவதற்கு உறுதியளிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அநேகமா அந்த திசையை நோக்கி இந்த ஆட்சி போகும்னு நாம நம்பலாம். ஆகஸ்ட் 10 நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம், அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் போராட்டம் நடத்திருக்கீங்க தொழிலாளர்கள் கொள்கை தொடர்பாக. எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம், என்ன கோரிக்கை? அதாவது ஒரு 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் 10,000த்திற்கும் அதிகமான சென்டர்கள்ல கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான தொழிலாளர்களை மறியலில் ஈடுபடுத்தி இருக்கக்கூடிய இடதுசாரி தொழிற்சங்கங்களின் அறைகூவல் தான் இது. ஏற்கனவே இந்த மறியலுக்கு முன்னால 2 முறை டெல்லியில பேரணி எல்லாம் இந்த தொழிற்சங்கங்கள் நடத்தியது. வலியுறுத்தப்படுகின்ற பாயிண்ட் நிறைய இருந்தாலும் புதிய கல்விக் கொள்கை, புதிய தொழில் கொள்கை, தொழிலுறவு கொள்கை, தொழிலாளர் சட்டங்களை இந்த ஒன்றிய அரசு திருத்தியது யாருக்கு லாபம் என்ற பல வகைகள் இருந்தாலும் சரியான பாயிண்ட் என்னன்னு சொன்னா, ஒரு சாதாரண வேலைக்கான தொழிலாளிக்கு கொடுக்கப்பட வேண்டிய மாதம் 26,000 ரூபாய் சம்பளத்தை பல தொழில் நிறுவனங்கள் கொடுக்கவில்லை. தொழிலுக்காக வைத்திருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் அந்த வழக்கை தீர்க்கவில்லை. 10,000 ரூபாய் 11,000 ரூபாய் கூட வேலைக்கு சம்பளத்துக்கு ஆள் எடுத்துட்டு வேலை செய்யறாங்க என்பதை நொய்டாவில் நடந்த போராட்டத்துல இந்தியா முழுக்க நம்மளுக்கு எல்லாருக்கும் தகவல் தெரிஞ்சது. நீங்க அதுல இன்னமும் ஒரு லைப்ரரியில புத்தகம் எடுக்க போன பேராசிரியரையும் ஒரு எழுத்தாளரையும் காவல்துறை கைது செய்து இப்ப வரைக்கும் ஜாமீன்ல விடல. வியாழக்கிழமை அந்த ஜாமீன்ல வருவதற்கான வாய்ப்புகள் தெரியுது. அப்போ போலீஸ் அனுமதியை தொழிலாளர்கள் மீது செய்யும் போது தானடித்த மூப்பாக சில அணுகுமுறையை ஒன்றிய அரசினுடைய ஆதரவு பெற்ற காவல்துறை செயல்படுகிறது. அது நொய்டால நடந்தப்போ உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறை செயல்பட்ட விதத்தை இந்தியா முழுவதும் உள்ள எல்லா மாநிலங்களும் இது பொருந்தும். இப்ப தமிழ்நாட்டில் கூட பாத்தீங்கன்னா நம்ம நீட்டுக்கான போராட்டம் பண்ணும்போது நம்மள ஏதாவது ஒரு விஷயத்துல நிறுத்திட்டு அந்த போராட்டத்தை நடத்தாம முடிச்சுக்கிறதுக்கு காவல்துறை செயல்படும். மாணவர்கள் பள்ளிக்கூடத்துல போய் அந்த ஸ்ட்ரைக்கை பத்தி பேசும்போது பள்ளிக்கூடத்துக்கு உள்ள போந்து தமிழ்நாட்டு காவல்துறை கைது செய்தது. அப்போ தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காத ஒன்றிய அரசு நிறைய தொழில் நிறுவனங்களுக்கு சலுகைகளை வாரி கொடுக்கிறது. 2019 சலுகையை வாங்கி 21 வரைக்கும் வேலை பார்த்துட்டு 22 அந்த தொழிலை அப்படியே விட்டுட்டு பாகிஸ்தானுக்கும் பம்பாய்க்கும் மாறுறான். எப்படி அப்படி மாறுறீங்கன்னு கேட்டா, மூலதனத்தை எங்க வேணா எடுத்துட்டு போகலான்னு ஒரு சட்ட திருத்தத்தை ஒன்றிய அரசு இந்த 3வது முறையா வருவதற்கு முன்பே அந்த சட்டத்தை திருத்தி இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க மூலதனத்தை எப்படி கொண்டு வரீங்க, எங்களுக்கு அதை எப்படி காட்டணும், எப்படி எடுத்துட்டு போகணும்ன்றதுல ஒரு தடை இருந்தது ஏற்கனவே. இப்ப அது என்ன செஞ்சுட்டா, அந்த தடையை எடுத்துட்டான். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மருந்து கம்பெனிகள் பூரா நம்மளை விட்டு பாகிஸ்தானுக்கும் போயிட்டான், ஏகப்பட்ட வெளிநாடுகளுக்கு கொண்டு போறான். என்னடா காரணம்னு கேட்டா, மருந்து மேல நிறைய கண்டிஷன்ஸ் மக்கள் எதிர்ப்பின் காரணமா நாம போட்டோம். அப்போ பாதிக்கப்படுகின்ற விலை அதிகமாக உயர்வுக்கு வழிவகுக்கின்ற ஏழை மக்கள் வாங்க முடியாத அந்த மருந்து கட்டுப்பாடு சட்டத்தை நீர்த்து போக செய்து முதலாளிகளை வாழ வச்சு 300% 400% லாபம் கொழிக்கக்கூடிய வகையில தான் 10,564 இடங்கள்ல இன்னைக்கு காலையில 10 மணிக்கு மறியல். கடலூர்ல பார்த்தோம் சொன்னா, கடலூர் மாவட்டத்துல மட்டுமே 6,000க்கும் அதிகமான ஆட்கள் கைதாயிருக்காங்க. கடலூர் நகரத்துல மட்டும் 500க்கும் அதிகமான ஆட்கள் கைதாயிருக்காங்க. மாலையில விடப்படக்கூடிய கைதாக இருந்தாலும் கூட ஒரு தொழில் கொள்கையை உருவாக்க வேண்டும், அது மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்கான தொழிலாளி விவசாயி இணைஞ்சு நடந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மறியல் போராட்டம் இது. இப்ப நீங்க அந்த சப்ஜெக்ட் தமிழ்நாடு சட்டசபையில கூட வருது. ஒன்றிய அரசு ஏன் இதை கொடுக்கவில்லை என்று கேள்வி கேட்கும்போது, ஒன்றிய அரசை பார்த்து இந்த கேள்வி கேட்கக்கூடிய அரசாக தமிழ்நாடு அரசு இருக்கணும். மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பிஜேபி ஆதரவு பெற்ற கவர்மெண்ட். மகாராஷ்டிரா விவசாயியினுடைய ஊர்வலத்தை சகிக்க முடியாம ஒன்றிய அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மகாராஷ்டிரா விவசாயிகளுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த வகையில செயல்பட வேண்டும் என்ற விருப்பத்தோடு நடந்த மறியல் இது தமிழ்நாட்டினுடைய இடதுசாரிகளால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மறியலாக இருந்தாலும்
பெரும்பகுதி எல்லா அரசியல் கட்சிகளிலும் இருக்கக்கூடிய விவசாயிகள், தொழிலாளிகள் இந்த போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார்கள். மீண்டும் சட்டசபைக்கே வருவோம். இன்னைக்கு முதலமைச்சர் இன்னொரு அறிவிப்பும் வெளியிட்டார். நெல் கரும்புக்கான ஊக்கத்தொகை அது இந்தந்த ரகத்துங்களுக்கு இவ்வளோ ரூபா உயர்த்திருக்கிறேன்னு சொன்னார். கரும்புக்கும் அந்த மாதிரி உயர்த்தி இருக்கிறதா சொன்னார். இது எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து விவசாய போராட்டங்களையும் நீங்கள் பங்கேற்றிருக்கீங்க, பேசியிருக்கீங்க, அந்த ஆர்ப்பாட்டங்கள்லாம் பேசியிருக்கீங்க. இந்த அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு சட்டசபையில விவசாயிகளுடைய சப்ஜெக்டுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு பதிலை முதல்வர் தருவார்னு நம்ம எதிர்பார்த்தோம். முதல்வர் தரல. விவசாயிகள் சார்பாக பேசிய விவசாய அமைச்சர் உண்மை விவரங்களை வெளியிடுவார் நம்ம எதிர்பார்த்தோம். உண்மை விவரங்களை வெளியிடல. தவறான தகவல்களை அவர் போட்டிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க நெல் கொள்முதலுக்கு தேவையான கட்டிடங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு கூடுதலாக வேண்டும் என்று விவசாயிகள் போராடினார். நிறைய நெல் வெளியில கிடக்குது. இயற்கையினுடைய கொடுமையின் காரணமாக அந்த நெல் நசிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னா ஈரப்பதம் நீங்க கேட்கிற அளவுக்கு விவசாயியால கொடுக்க முடியாது. அதனால விவசாயி நஷ்டம் அடைகிறான். இதான் அதுல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன செஞ்சதுன்னு சொன்னா, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் கிட்ட வாடகைக்கு சில இடங்களை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 இடங்கள்ல சொந்த பில்டிங்னு பாத்தீங்கன்னா 54 இடங்கள்ல அந்த கொள்முதல் நிலையங்களை ஓபன் செய்து ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு அந்த சப்ஜெக்ட்ல ஒரு முன்னேற்றத்தை உறுதி செய்தது. இந்த விவரங்கள் எல்லாம் பயில இருக்கு. இந்த அரசு அதை படிச்சு பார்த்துட்டு அதோட கூட இன்னமும் பாதிக்கப்படுகின்ற விவசாயிகளுக்கு நாங்கள் அதே முயற்சியில இன்னும் கூடுதலான கட்டிடங்களை வாடகைக்கு எடுத்து ஈரப்பதத்தை அதிகமாக வலியுறுத்தாமல் விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்று சொல்லலாம். அல்லது அந்த முயற்சியில ஈடுபட போகிறோம் என்று பொத்தாம் பொதுவாக அறிவிச்சுட்டு போகலாம். இந்த 2 வேலையுமே விவசாய அமைச்சரும் செய்யல, முதலமைச்சரும் செய்யல. தவறான விவரங்கள் என்னன்னா, அவர்கள் இந்த சப்ஜெக்டை திமுக செய்யல என்று அந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் குற்றம் சாட்டி இருக்கிறார். உண்மையான நிலவரம் அது அல்ல. அவர்கள் எடுத்த முயற்சி போதுமானதாக இல்லை. நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த சப்ஜெக்ட்ல என்ன பண்ண போறீங்கன்னு விவசாயிகள் கேட்டாங்க. அந்த விவசாயிகளுக்கு நீங்க சொல்ல வேண்டிய பதில் லாவணி கச்சேரி அல்ல. நாங்க இத்தனை இடங்களுக்கு கட்டிடங்களை வாடகைக்கு எடுத்து உங்களை காப்பாற்றுவோம்னு சொல்லணும். அது நீங்க சொல்லல. அது விவசாயிகளுக்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய துரோகம். 2வது, சாதாரண வகை நெல்லு தான் நீங்க எடுக்கிறீங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட அதை கோடிட்டு காட்டியிருக்கிறார். சாதாரண வகை நெல்லை நீங்க எடுத்து நீங்க கொடுக்க வேண்டிய விலை எவ்வளவுன்னு அவங்க கேட்டதுக்கும் நீங்க கொடுத்ததுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு 28 ரூபாயை விலை உயர்வு என்று சொல்லி நாங்கள் விவசாயிகளை காப்பாற்றி விட்டோம் என்று சொல்லுவது எப்படி சரியா இருக்க முடியும்? நீங்க சொன்னது என்ன? உங்க பட்ஜெட்ல நீங்க சுவாமிநாதனை MS சுவாமிநாதனை கோடிட்டு காட்டினது என்ன? இடுபொருளுக்கு கொடுக்க வேண்டிய விலையை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சுவாமிநாதன் ஃபார்முலா சொல்லி இருக்கு. அதுல நீங்க சொல்லி இருக்கக்கூடிய 28 ரூபாயை சேர்த்தா எங்க இருக்கும்? அவன் கேட்டது 80 ரூபான்னு சொன்னா நீங்க கொடுத்தது 16 ரூபாய். 80 ரூபான்றது 8 அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 மடங்குல வரணும். 16 ரூபாய் இருந்துன்னு சொன்னா அதுலயே நீங்க வலியுறுத்தக்கூடிய 21% ஈரப்பதம் என்று பார்த்தோம் சொன்னா இப்ப இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அது போதுமான நிவாரணமாக இருக்காது. அறிவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு விஞ்ஞான பூர்வம் இல்லாத அறிவிப்பை, விலை உயர்வை சொல்லி இருக்கிறீர்கள். இதே நிலைமைதான் கரும்புக்கு. நிறைய கரும்பு நீங்க கொள்முதல் பண்ணி அதை கம்பெனிக்கு அனுப்பும் போது கரும்பு பாக்கி இருக்கக்கூடாது என்ற நிலை, போன முறை கொடுத்த கரும்புக்கான தொகையை விரைவில் கொடுக்க ஏற்பாடு செய்யுங்கள் சொன்னதுல எந்த முன்னேற்றமும் இந்த அரசு அறிவிக்கவில்லை. அதனால லாவணி கச்சேரி பதிலாக MRK பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பதில் கொடுப்பதற்காக அல்லது நகைச்சுவையாய் பேசுகிறேன் என்ற பேர் வழியாக இந்த சப்ஜெக்ட்ல இந்த அமைச்சர் பேசினாரே ஒழிய விலை உயர்வு விவசாயிகளுக்கு நெல்லுக்கோ கரும்புக்கோ நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த பாலுக்கு அவங்க என்ன கேட்டாங்க? வாழையினுடைய வீழ்ச்சிக்காக நீங்க ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த முட்டு கொடுக்கும் திட்டம் உட்பட நீங்க வாழையினுடைய பயிரிடக்கூடிய பகுதிக்கு 30%க்கு கூட பத்தாத அந்த காசு. போன முறையே அந்த அனுபவத்தை கையில வச்சு பயிர்ல எழுதிருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட கலந்து பேசி தொகையை அதிகப்படுத்தி கூடுதல் கவனத்தை செலுத்தினா
இயற்கை பாதிப்புல வாழையினுடைய விவசாயிகள் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே நீங்க போகல. நீ செஞ்சியா நான் செஞ்சனா? ஊக்கத்தொகையை பொறுத்த வரைக்கும் நீங்க விவசாயிகள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. செங்கோட்டையன் முதல் கொண்டு பேசுறவங்க அங்க இது வரலாற்று இதுவே முதல் சாதனைங்கிறாங்களே. இல்ல இல்ல, செங்கோட்டையன் அவர்களுக்கு நீங்க கல்வித்துறையிலேயோ ஆடு வளர்ப்பு திட்டத்திலேயோ இந்த அரசு செய்த சமாச்சாரம் தெரியாமலாம் இல்லை. தனக்கு சிக்கலாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல செங்கோட்டையன் பதில் சொல்ல மாட்டார். இப்ப நான் போன தடவை பேட்டி கொடுக்கும் போது அந்த நீங்க எத்தனை பேரூராட்சியில ஆடுகளுக்கு நீங்க எவ்வளவு காசு கொடுப்பீங்கன்னு சொல்லும் போது, ஆடு வளர்த்து வெற்றி ஆடுகளாக வருவதை விட செத்த ஆடுகளாக அதிகமாக இருக்கும் நான் சொன்னேன்ல. அது நிறைய வாசகர்கள் எனக்கு போன் பண்ணி ஆடு விவசாயிகளை பற்றி நீங்கள் கவலைப்படப்பட்டிருக்கீங்களே மகிழ்ச்சின்னாங்க. ஏன்னா நாம இது வரைக்கும் இந்த ஆடு சப்ஜெக்ட கணக்கிலே வைக்கல. அது அப்படியே ஒரு ஓரமா நின்றுட்டு போயிடும். ஒரு ஆங்கில பத்திரிகையில் அந்த கட்டுரை இருந்ததுனால நான் படித்தேன். இப்ப நீங்க அந்த 98% ஆடு சப்ஜெக்ட்ல என்ன முன்னேற்றம் இப்ப வந்திருக்குன்னு சொன்னா, ஆடுகளை கொள்முதல் பண்ணி அந்த விவகாரம் பண்ணக்கூடிய அந்த துறை இருக்கு பாருங்க, அந்த துறை கொஞ்சம் அக்கறை காட்டி இருக்கு நம்ம பேட்டிக்கு அப்புறம். அப்போ நம்ம எந்த வகையில இதை பார்க்கணும்னு சொன்னா, செங்கோட்டையன் பதில் சொல்லும் போது இந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஏற்றம் போதுமானதா? அவர் அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல வளமான பகுதியில விவசாயம் பண்றவரு. ஆப்போசிட் சைட்ல இருக்கக்கூடிய 2 பங்கு விவசாயிகளுக்கு இயற்கை பாதிப்பை தாண்டி விவசாயம் செய்து நசிவடையும் போது அதற்கு முட்டு கொடுக்கக்கூடிய சப்ஜெக்டை உணரக்கூடிய அனுபவம் கிடையாது. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெளிவா சொன்னாரு, நீங்க சபை குறிப்பிலிருந்து அந்த முட்டு கொடுக்கும் திட்டம்ன்ற சப்ஜெக்ட வார்த்தையால பார்க்காதீங்க. அதுல உண்மையிலேயே போதுமான தொகையை கொடுத்து கொஞ்சம் அந்த வாழையை தாங்கி பிடிச்சோம்னு சொன்னா சரிபாதியான வாழை விவசாயிகள் பயனடைவார்கள். ஆகவே அந்த திசையில பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. 3 பேரும் பேச வேண்டியது, அதாவது துறை அமைச்சர், முதலமைச்சர், முன்னாள் விவசாய அமைச்சர். இவங்க எப்படி பார்க்கணும்னு சொன்னா, முதலமைச்சர் அந்த சப்ஜெக்ட்ல கவனம் செலுத்தலைனாலும் நாளைய விவசாயிக்கு இப்ப நீங்க சொல்லக்கூடிய அறிவிப்பு பயன்படுமா பயன்படாதா? பயன்படுகின்ற வகையில் உங்களுடைய பதில் அமையவில்லை. பெரும்பகுதி விவசாயிகளுடைய கருத்து. அப்ப அந்த திசையை நோக்கி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கால் எடுத்து கையெடுத்து இந்த அரசு வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆண்டு வருமானம் 10 லட்சத்திற்கு மேல் உள்ள கோயில்களில் தகுதியான அறங்காவலர்களை தேர்வு செய்ய மாநில குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழுவின் தலைவராக சிவஞான பாலய சுவாமிகள் அவரு நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஓய்வு பெற்ற நீதிபதி ராமநாதன் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி உள்ளிட்ட 6 பேர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுடைய பணி என்ன, இந்த குழுவோட செயல்பாடுகள் என்ன, எதற்காக இந்த நியமனம்? அரசின் சார்பாக அறிவிக்கப்படுகின்ற குழுக்கள் எப்படி போடப்பட வேண்டும் என்பது புதுசா வந்திருக்கக்கூடிய தாவேகாவினுடைய ஆட்சிக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அறங்காவலர் குழுவை தேர்வு செய்தல் என்றால் அறங்காவலர் குழு எப்படி செயல்பட வேண்டும் என்ற அறிவும் ஞானமும் உள்ள ஒரு கமிட்டி நமக்கு தேவை. 1-2 ஆளு ஒரு வேண்டுதலை ஒட்டி அல்லது ஒரு தேவையை ஒட்டி தமிழ்நாடு அரசுக்கு அவர்கள் பயன்பட்டார்கள் சொன்னா நீங்க போட்டுக்கலாம். தலைவரை போட்டிருக்கிறீங்க, கரெக்டானது. ஏன்னா அந்த ஆன்மீகத்திற்கு சம்பந்தப்பட்டவர், கோயிலுக்கு சம்பந்தப்பட்டவர், அறங்காவலருடைய பணியை பற்றி அறிந்தவர். நீங்க இந்த அரசு வந்ததுல இருந்து பாருங்க, தலைமைச் செயலகத்துக்குள்ள இவருடைய பைனான்சியல்ஸ், இவருடைய அந்த திரைப்பட துறையை சார்ந்த ஜனநாயகன் படம் வெளிவருவதற்கு முன்பே அந்த ஜனநாயகன் தயாரிப்பாளர் அவரை சுற்றி, நம்முடைய முதல்வரை சுற்றி அவங்க தான் வருவாங்க. திரைப்படத்துறையை சேர்ந்தவருக்கும் அறங்காவலர் குழு சப்ஜெக்டுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த அர்ச்சனா கல்பாத்தி அகோரத்தை போட்டிருக்கிறது இவர் கூட அவருக்கு இருக்கக்கூடிய திரைப்பட உறவு தான். திரைப்பட உறவுல நீங்க ஒரு ஆளை போடுவதன் மூலம் இந்த அறங்காவலர் குழுவை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவும் ஞானமும் அவருக்கு இருக்கிறது என்று இவங்க எப்படி யோசிச்சாங்க? அதுக்கு எப்படி வழிகாட்டுதல்? அந்த கமிட்டியை அறிவிச்ச உடனே எனக்கு வந்த கோபம் என்னன்னா, சுமதின்னு ஒரு அம்மா எல்லா கோயில்லையும் பேசுவாங்க, பெரிய பெரிய கும்பாபிஷேகத்தை நேரடி வர்ணனை செய்வாங்க. அந்த அம்மா ஏற்கனவே குழந்தையில இருந்து பட்டிமன்றத்துல பேசினவங்க, அதுக்கப்புறம் ஆன்மீக லைன்ல போயிட்டாங்க. அந்த அம்மாவை எங்க போட்டிருக்காங்கன்னு சொன்னா, அர்ச்சனா கல்பாத்தி அகோரத்துக்கும் கீழே ஆன்மீகத்துக்கு உதவி செய்து புனரமைக்கப்படாத பல கோயில்களுக்கு உதவி செய்து கோயில்களை பற்றி கவலைப்படுகின்ற பேச்சாளர் கூட
அதிகாரத்துல இவருக்கு நெருக்கமான ஆட்கள் மேலையும் அவங்க சேவை செய்பவர்கள் கீழையும் வந்தா இந்த தமிழ்நாடு அரசு மேல எப்படி ஒரு மரியாதை வரும்? இந்த நோக்கம் என்ன? அறங்காவலர் குழு சிறப்பாக செயல்பட்டு கோயிலை நல்லா வச்சிருக்கணும், கோயில் சொத்துக்களை பராமரிக்கணும். நீங்க சொத்துக்களை சரியா பராமரிக்காத தொழில் தான் திரைப்படத்துறை. அந்த துறையில இருந்து ஒரு ஆளை போட்டு அவங்களை இவங்களுக்கு மேல வைப்பது அறங்காவலர் குழுவையே தேர்வு செய்வதில் முறையான ஆளை போடலைன்ற குற்றச்சாட்டை இந்த அரசு மேல வைக்கணும். இந்த அம்மாவை மட்டும் இல்ல, எல்லா இடங்களிலும் அப்படி செய்கிறாங்க. புதிய பொறுப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஒரு 2 மாதம் பயிற்சி எடுத்து அது என்ன இருக்குன்னு கேட்டு ஆராய்ஞ்சு அங்கே இருக்கிற அதிகாரிகளை கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் சிறப்பாக செயல்படலாம் இல்லையா? நம்ம எடுத்த உடனே அந்த மாதிரி எப்படி சொல்ல முடியும்? போடலாம். அவங்களெல்லாம் அந்த அனுபவம் உள்ள ஆட்களை எல்லாம் மேல போட்டுட்டு உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளை கூட போடுங்க. நீங்க சுமதி செய்த சேவையை நான் சொல்றேன். அந்த IAS அதிகாரி என்ன அளவுக்கு சேவை செய்திருப்பாருன்னு நீங்க போனீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். அவங்களை எல்லாம் கீழே போட்டுட்டு இவங்களை மேல போடுறது அதிகாரத்தை அவர்கள் கையில் கொடுத்து மற்றவர்களை வேலைக்காரர்களாக மாறிடும். நீங்க போட்டிருக்கிறதுலே தலைவர் மட்டும்தான் சரியான ஆளு. உறுப்பினர் நீங்க போட்டிருக்கிறதுல சரியில்லை என்று நான் 2 பேரை சொல்றேன். அந்த 2 பேரும் இதுதான். IAS நீங்க போட்டிருக்கிறது அவங்க அனுபவத்தின் காரணமா போட்டிருக்கீங்க. உறுப்பினர்கள் எல்லாம் போய் அந்த தலைவர்கிட்ட பேசி முன்னேற்றத்தை கொண்டு வருவார்கள். ஒண்ணுமே செய்யாத இந்த ஆளை இந்த அம்மாவை போடுவதனோட நோக்கம் என்ன? நான் கேட்கறது இதுல மட்டும் இல்ல, எல்லா கமிட்டிகளிலும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் வரிசையா பாத்தீங்கன்னா விஜயனுடைய கோட்டு படம், ஜனநாயகன் படம், ஏனைய படங்களின் தயாரிப்பாளர்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னா இது நோக்கம் என்ன என்பது சந்தேகமாக மக்களுக்கு வரும். அது ஒரு ஆரோக்கியமான சிந்தனையை முதல்வர் மீது ஏற்படுத்தாது. ஆகவே இப்பற்பட்ட ஆட்களை இந்த குழுவில் எல்லாம் போடுவதை அரசு நிறுத்திக் கொள்ளணும் என்பதுதான் நம்முடைய நிலை. எம்பிக்கள் கூட்டம் கூட்டினாங்க. அதில் திமுக எம்பிக்கள் பங்கேற்கல, தேமுதிக பங்கேற்கல, அதிமுக பங்கேற்கல. இதெல்லாம் தமிழ்நாட்டின் மீது அக்கறை இல்லை, அதனால தான் இவங்க பங்கேற்கல, அரசியலுக்கு முக்கியத்துவம் தராங்க அப்படின்லாம் காங்கிரஸ் சொல்லுது. அதில் பங்கேற்றவங்களும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தொகுதி மறுவரை அந்த விஷயம் பாராளுமன்றத்தில் வரும்பொழுது இவங்க பாஜக பக்கம் கூட கவனம் செலுத்தலாம் திமுக அப்படிங்கிற சந்தேகத்தையும் அவங்க எழுப்பியிருக்காங்க. அது தாவேக்காவும் சொல்லுது, காங்கிரஸும் சொல்லுது, எல்லாருமே சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? திமுக பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அழைப்பு முறையாக வரணும் அப்படின்னா கட்சி தலைமைக்கு அனுப்பணும். இந்த மாதிரி கூட்டம் வச்சுருக்கோம், உங்கள் கட்சி பிரதிநிதிகள், நாடாளுமன்ற பிரதிநிதிகளை பங்கேற்க செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு அங்கே போகாமல் தனிப்பட்ட முறையில் இருந்தால் யார் போவா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இது 2வது, நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பான ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தணும் அப்படிங்கிறாங்க. இப்போ தயாநிதி மாறன் ஒரு சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் நடத்துனீங்க, காங்கிரஸ் நடத்துச்சு சொல்லி அந்த தாவேக அரசு நடத்துச்சு, மற்ற தென் மாநிலங்களில் நடக்கலையே, காங்கிரஸ் அந்த முயற்சி எடுக்கலையே, தொகுதி மறுவரை கூட்டத்தை பற்றி எம்பிக்கள் கூட்டத்தில் மற்ற மாநிலங்களில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி நடத்தலையே, அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் நடத்த வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்னு அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த எதிர்கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கு ஆளும் கட்சி கொஞ்சம் பொறுப்பு உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. இப்ப நீங்க அண்ணா காலத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய கட்சிகளை கலைஞரும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அண்ணா அவர்களும் பயன்படுத்திய அந்த அணுகுமுறையை இந்த ஆட்சியாளர்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டும். குறிப்பா எதிர்கட்சி கூட்டத்தை நீங்க பங்கேற்க வைக்கணும்னு சொன்னா, ஆதவ் அர்ஜுனா அங்க எனக்கு ஒரு செய்தி வருகிறது டெல்லியில இருந்துன்னு சொல்லும் போதே சபாநாயகர் தடுப்பதற்கு முன்பு தமிழக முதலமைச்சர் எந்திரிச்சு நின்று நீங்க இந்த சப்ஜெக்டை இங்க பேசாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா முதலமைச்சருடைய அந்த நம்பிக்கை மேல போயிடும். ஆதவ் அர்ஜுனாவை பேச விட்டுட்டு உங்களுக்கு இருந்த கொஞ்சம் மரியாதையும் கூட அவர் அது வதந்தி என்று சபாநாயகரை சொல்ல வைத்த செயல் சட்டசபையில் நம்ம பார்த்தோம். இது தாவேகா செய்த செயல். தாவேகா என்ன செஞ்சிருக்கணும்? நம்ம போன பேட்டியிலே வலியுறுத்தணும், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்க வேண்டும். அவர்கள் பங்கேற்கிறார்களோ இல்லையோ இந்த கூட்டத்தின் அவசியம் குறித்து கடிதம் கொடுத்து தொலைபேசியில் பேசி வர வைத்திருந்தால் ஒரு சமயம் திமுக என்ன செய்திருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் திமுகவை பிஜேபி பக்கம் திமுக போவதற்கு பதிலாக நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி
உங்ககிட்ட கேட்டது என்ன? மேகதாது சப்ஜெக்டுக்கு நீங்க கூட்டம் போடுங்கன்னு சொன்னோம். மேகதாது சப்ஜெக்டுக்கு ஒரு கூட்டம் போட்டுட்டு அப்புறம் நீங்க இந்த கூட்டம் போட்டிருந்தீங்கன்னு சொன்னா இந்திய அளவில் இந்த தொகுதி மறு வரையறையில நீங்க நல்ல அக்கறையில் இருக்கீங்கன்றது மக்கள் தெரிஞ்சிருப்பாங்க. நீங்க மேகதாதுக்கு கூட்டல, பதில் சொல்வதில் உங்களுக்கு அக்கறை இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும் என்ற வகையில அந்த காவிரி பிரச்சனையில தமிழ்நாடு தோற்று போயிருக்கிறது. போனது பேட்டியிலையும் வலியுறுத்தணும், அதுக்கு முந்தினையும் வலியுறுத்தணும். அப்போ நீங்க ஒரு பிரச்சனையில தோல்வி அடைந்த பின்பு அதுல அனைத்து கட்சிகளும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்லும் போது அதுக்கு நீங்க செவி மடுக்காமல் போனது தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகளின் செயல்பாட்டில் ஒரு பெரிய விரிசலை தாவேக அரசு உருவாக்கி இருக்கிறது. இப்ப தயாநிதி மாறன் பிஜேபி சப்ஜெக்ட்ல எதிர்ப்பை விட காங்கிரஸ் உங்களை விட்டு போனதுக்காக காங்கிரஸ் ஏன் செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டுவதை விட, நீங்க என்ன 1971 சப்ஜெக்ட் சொன்னீங்க, ஆட்களுக்கு இந்த தொகுதி குறைய கூடாதுன்னு சொன்னீங்க. தென்பகுதி மாநிலங்களுக்கு உள்ள உயர்வும் வடபகுதி மாநிலங்களுக்கு உள்ள உயர்வும் ஏறும் போது சரியாக ஏறலன்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய தென்பகுதியினுடைய நிலை கீழே போயிடும். அதை உத்தரவாதப்படுத்துங்கன்னு பேசணும். முதல் கூட்டத்துல காங்கிரஸ் கூட இருந்தது. அன்னைக்கு ராகுல் காந்தி முன்முயற்சி எடுத்தாரு, நம்ம கூட இருந்தாரு. இப்ப ராகுல் காந்தி இந்திய அளவுல சரியா செயல்படலன்னு நம்ம பல பேட்டியில சொல்லிட்டோம். சரி, செயல்படல அந்த காங்கிரஸ், அதனால அப்படியே விட்டுருலாமா? பல நேரங்கள்ல காங்கிரஸ் திமுகவுக்கு எதிராகத்தானே கலைஞர் பீரியட்ல இருந்தது. அப்ப லீடிங் ரோல்ல நீங்க கொஞ்சம் டைல்யூட் ஆகாம ஒன்றிய அரசை எதிர்ப்பதில் நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்கள் என்ற வகையில உங்கள் செயல்பாடு அமைய வேண்டும் என்பது தமிழக மக்களினுடைய விருப்பம். ஏற்கனவே நமக்கு 41 39 ஆகி 2 சீட்டு இழந்துட்டோம். இப்ப நம்ம 9 சீட்டு இழந்துருவோம்னு பழைய கணக்கு சொல்லுது. நாம 41 பெறுவதற்கு என்ன வழின்னு திமுக எல்லா கட்சிகள்கிட்டையும் ஒரு கருத்து கேட்டிருக்கலாம், கேட்கல. இந்த அரசுக்கு அவ்வளவு பிராட் அனுபவம் கிடையாது. ஒன்றிய இந்த மசோதாவுக்கு நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதிலேயே அவருக்கு சரியாக யாரும் வழிகாட்டல. உங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த அணுகுமுறையின் காரணமா தமிழ்நாடு பெற வேண்டிய உயர்வை பெறாமல் இழந்துவிடக் கூடாது என்றதுதான் தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு. அநேகமா திமுக அரசு நாங்க எதிர்ப்பாகத்தான் பிஜேபியில் நிற்கிறோம் சொல்லுவதை நாம நம்பலாம். அவர்கள் ஏமாற்றுவதற்கு தயாராகி விட்டார்கள். யாரு? நம்முடைய ஒன்றிய அரசு. என்ன? நீங்க கேட்கிற உயர்வை உங்களுக்கு தருகிறோம், ஆனா தொகுதி மறுவரையறையும் பெண்கள் 33% இடஒதுக்கீட்டையும் இணைக்க போறாங்க. இப்படி இணைக்க கூடாதுன்ற ஏற்கனவே இந்தியா கூட்டணியினுடைய நிலைப்பாட்டில் விரிசல் வரும். அப்போ பெண்கள் பிரச்சனையை தனியாய் பார்க்க வேண்டும், தொகுதி மறுவரையறை சரியாக பார்க்க வேண்டும். தமிழகம் இழந்துவிடக் கூடாது, எல்லா கட்சிகளின் ஒற்றுமை சிதைந்து விடக்கூடாது என்ற சிந்தனையில் இந்த சப்ஜெக்டை பார்க்கணும். தாவேக இந்த பிரச்சனையை தன்னுடைய மேகதாது சப்ஜெக்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இவர்கள் கூட்டிய முறை எதிர்கட்சிகளை பங்கேற்க செய்யவில்லை. ஒரு கணிசமான ஆட்கள் பங்கேற்காம ஒரு 19 பேர் மட்டும் பங்கேற்று ஒரு முடிவு எடுத்து என்ன பிரயோஜனம்? 50 என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. ஏற்கனவே 39ஆக இருக்கிறோம். அந்த 50ஐ எட்டுவதற்கு எல்லா கட்சியையும் இணைப்பதற்கு தாவேக அரசு அந்த முயற்சியில் இருக்கணும். திமுக அதை நோக்கி செயல்பட வேண்டும். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.